ஸோ கைஸ், சம்மர் பிரேக் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நாங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போன இடம் தான் ஜங்லி. அங்கே பெட்ஸு நிறைய அனிமல்ஸ் இருக்கும் கைஸ். தொடுறதுக்கு பெட் பண்ணுறதுக்குலாம் கேட்டு டாக்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு போனோடனே ரேபிட் இருந்துச்சு கைஸ். ரேபிட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கேமரா கிட்ட கொண்டு போனோம், செம க்யூட்டாக இருந்துச்சு கைஸ். அப்புறம் ஹாம்ஸ்டர் மாதிரி சுருட்ட முடியெலாம் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் ஹாம்ஸ்டர் இருந்துச்சு. இப்போ பெட் ஏரியா, பேரட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் கைஸ். பெட் பேரட் ஏரியா. இதில் என்னென்னா பேரட்டை பெட் பண்ணிக்கலாம், கையில் வைக்கலாம். அந்த ஃபுட்டு தருவாங்க கைஸ் அந்த அங்கிள், இல்லைனா எதனாலும் கைடு அந்த மாதிரி தருவாங்க. என் தங்கச்சி பிடிச்சிட்டு இருந்தா, காமெடியாக இருந்துச்சு. நான் கையை முன்னாடி நிட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் யாருமே வரல, நான் பயத்தில் தான் இருந்தேன் கைஸ். அப்புறம் ஒரு பேரட் கையில் இருந்துச்சு, செமையாக போட்டு பறந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. நான் கீழே போயிட்டு வந்தேன். என் அம்மா வேற கையில் ஒன்று பிடிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா கைஸ், என் தங்கச்சியும் பயந்துட்டு தான் இருந்தா. என் தங்கச்சி கையில் நிறையா இருந்துச்சு. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம ரோட் டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கைஸ், புதுசாக பார்க்குறவங்களாம். அப்புறம் லைக் கூட பண்ணுங்கள். 2 பேரட் என் அம்மா கையில் இருந்துச்சு. அப்புறம் நான் சைடில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் அம்மா பிடிச்சிருந்தாங்க பேரட்லாம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே ஏதோ ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, என்னன்னுலாம் தெரியல. அப்புறம் பேரட் ஓடிடுச்சு, என் கையில் கொஞ்சம் உட்காந்துருந்துச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் பேரட். இப்போ அம்மா கையில் உட்காருது. நான் விட்டுட்டேன், அவனதான் போதும்பா சாமி அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே கைஸ், பேரட் எல்லாம் ஐயோ சாப்பாடு தீர்ந்துருச்சு, பாய் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. கரண்ட்லி நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன், அதனால வாய்ஸ் ரொம்ப கிளியராலாம் இருக்காது. நான் திங்க் பண்ணுறத சொல்கிறேன், அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் என் தங்கச்சி மேக்காவுன்னு ஏதோ ஒரு பேர்டை பிடிக்க ரொம்ப தைரியசாலியாக இருக்குது. என் தங்கச்சி தலையில் உட்காந்துச்சு. தியா கத்துறா, அப்புறம் சிரிக்கிறது எதுக்குன்னு தெரியல. நான் போய் கிட்ட பட்டுக்கேன், என்ன பண்ணுது அது அப்படின்னு. ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாட்டுருந்தேன். சடனா எனக்கு கையில சாப்பாடு தந்தாங்க. அந்த பேர்டு கிட்ட வந்துச்சு, ஆனா என் கையில வரல, ஏன்னு தெரியல. சடன்லி கைஸ் ஒரு பேர்டு வர மாதிரி இருந்துச்சு, ஓடிடுச்சு கைஸ். இப்ப தியா தலையில ஒரு பேர்டு இருக்கா, அது ஓடிடும் கைஸ். இப்போ அந்த அங்கிள் எடுக்க போவாங்க, நான் எடுக்க முடியல. என் கையில ஒரு பேர்டு வந்துச்சு. அப்புறம் ஆச்சரியமா இருந்துச்சு கைஸ், என் ஷோல்டர்ல ஒரு பேர்டு. கிட்ட காலை கடிச்சிருமோன்னு செம பயத்துல இருந்தேன். என் தங்கச்சி பார்த்து செமையா சிரிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு பயம், கையை எப்படி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நீட்டிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் மேக்காவ் இடத்துல தான் இருக்கோம், பாருங்க கைஸ், பெரிய பேர்ட்ஸ். அப்புறம் அந்த அங்கிள் தியாக்கு சேஃப்டி காண்டி அந்த கையில ஏதோ ரிஸ்ட் பேண்ட் மாதிரி மாட்டி விட்டாங்க, அது கொத்திட்டு இருந்துச்சு. அதை ப்ளூ கலர் மேக்காவ் வச்சிருந்தாங்க. ரெட் கலர் மேக்காவ் ரொம்ப நாட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்காவை எடுத்து விடல, ப்ளூ கலர் மேக்காவ் வச்சிருந்தாங்க. அது ஏன் பறக்காம ஒரே இடத்துல சில மாதிரி நின்று இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜாலியா இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு வெயிட் தாங்க முடியலன்னு கத்திட்டு இருந்தா. அப்புறம் நெக்ஸ்ட் கோட்லாம் பார்த்தோம், கோட்டு சிக்கன் பார்த்தோம். அப்புறம் நிறைய கோழி பார்த்தோம். அந்த சிக்கனோட காலை பாருங்களேன் எவ்வளவு காமெடியா இருக்குன்னு. அப்புறம் மேலே ஏதோ ஒரு பேர்டு மாதிரி பார்த்தேன், பேர்லாம் தெரியல. கோட் காமெடியா இருக்கு உட்காந்துட்டு இருக்கும் போது. எனக்கு ஏன் காமெடியா இருக்குன்னு தெரியல, ஆனால் ஜாலியா இருக்கு. ஜாலியா இருந்துச்சு கைஸ் சம்மர் பிரேக் இங்கெல்லாம் வர. நெக்ஸ்ட் கேட் ஏரியா, டாக் ஏரியாவுக்கு தான் போவோம். வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திரும்புவாங்க என் அம்மா தான் கேமராமேன், திரும்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே பெர்ஷியன் கேட்ஸ் கைஸ், பெர்ஷியன் கேட். அப்புறம் சீஸ் மிஸ் கேட்டுன்னு ஏதோ இருந்துச்சு. அப்புறம் நான் குனிஞ்சு பாட்டே இருந்தேன். என் தங்கச்சிக்கு தான் அந்த அங்கிள் பூனை எடுத்து தந்தாங்க மடியில் உட்கார. தியாவே எடுத்துக்கிட்டா, நான் பூனை. ஜாலியா இருந்துச்சு. எனக்கு கேட் அவ்வளவோ பிடிக்காது, ஆனா எனக்கு டாக் பிடிக்கும். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட், ராஜபாளையம், கோல்டன் ரெட்ரீவர் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். பெர்ஷியன் கேட்டும் பிடிக்குதான் லைட்டா, யூடியூபர்ஸாக வச்சிருப்பாங்க, அது பிடிக்கும். சைடில் ஒரு சாண்டில் கலர் பெர்ஷியன் கேட் பாட்டு இருந்துச்சு. சோம்பேறியா இருக்கு கைஸ் கேட்ஸு, ஒண்ணுமே பண்ணல. தியா தொட்டனால பயந்து எந்திரிச்சிச்சு. தியா அப்புறம் எந்திரிச்சிச்சுல, எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துட்டா சடனா. அப்புறம் அந்த அங்கிள் அதுக்கு வயிறு வலிக்கும், வேற மாதிரி தூக்கணும்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்புறம் தியா மடியில வச்சிருந்தாங்க அந்த கேட்டை. தியா அப்படி ஓ மை காட் என்னது இது அப்படின்னு பாட்டுருந்தா. நெக்ஸ்ட் என் தங்கச்சிக்கு பிடிச்ச ட்ரீம் டாக் கைஸ், ஷிட்ஸு டாக்ஸ். தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாக்ஸு, ஆனா எனக்கு டாய் பிரீட்னால ரொம்ப பிடிக்காது. ஓகேயா இருக்கும், ஆனா ஜாலியா தான் இருக்கும் பெட் பண்ண என்ன டாக்னாலும். நான் உட்காந்துட்டே இருந்தேன், தியா என்ன பண்ண போகுது. ஓகே கைஸ், பை கைஸ், நான் போலி சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படி பை கைஸ்.